என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸில் அப்பர் கேஸ் லெட்டர்லாம் பார்த்துட்டோம். எல்லாமே கேபிட்டல் லெட்டர் பார்த்துட்டோம். சரியா? எல்கேஜியில் என்ன படிச்சிங்க? அப்பர் கேஸ் லெட்டருக்கு அப்புறம் லோயர் கேஸ் லெட்டர் படிச்சிங்க. இப்போ லோயர் கேஸ் லெட்டர் எதுக்கெல்லாம் லோயர் கேஸ் லெட்டர் இருக்குன்னு பார்ப்போம். எல்லாத்துக்கும் இருக்காது, சிலருக்கு தான் லோயர் கேஸ் லெட்டர் இருக்கும். வி, ஸ்மால் வி. ஸ்மால் வினா கேபிட்டல் வி பை எம். ஸ்மால் விக்கு பேர் என்ன? ஸ்பெசிஃபிக் வால்யூம். ஸ்மால் விக்கு பேரு ஸ்பெசிஃபிக் வால்யூம். யூனிட் என்ன? மீட்டர் கியூப். மாஸ்க்கு என்ன? கேஜி. டைமென்ஷன் என்ன? ஓகே, ரைட்டா? ரைட். அடுத்தது ஸ்மால் கியூ. ஸ்மால் கியூனா கேபிட்டல் கியூ பை இது. இது என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் சொல்லலாம். இதை ஸ்பெசிஃபிக் ஹீட். ஸ்பெசிஃபிக் ஹீட்டுக்கு யூனிட் என்ன? சூப்பர், வெரி குட். ஜூல் பெர் கேஜி. டைமென்ஷன் ஜூலுக்கு நமக்கு தெரியும். ஜூலுக்கு என்ன தெரியும்? எம்எல் பை கேஜி. எம்ஆல் அடிச்சோன்னா நமக்கு என்ன வரும்? எல் ஸ்கொயர். குட். சரியா? புரிஞ்சுதா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் டபிள்யூ. ஸ்மால் டபிள்யூனா என்ன ஃபார்ம்ல வரும்? கேபிட்டல் டபிள்யூ பை எம். பேர் என்ன வைக்கலாம்? நான் எப்பவுமே விளையாட்டா சொல்லுவேன், பேர் வைக்கிறவன் தான் இன்ஜினியர் சொல்லுவேன். ஸோ ஒரு வாட்டி பேர் வைக்க கற்றுக்கிட்டோம்னா அடுத்த வாட்டி பேர் சொல்லணும். என்ன பை மாஸ் போட்டால் என்ன வருது? முன்னாடி ஸ்பெசிஃபிக் வருது. வழக்கமாக வந்து வடிவேல் காமெடியில் வரும், வெறும் சேகரா இருந்தவன் என்ன சேகரா மாறுவான்? நாய் சேகரா மாறுவான். அதே போல மாசால வகுத்தா ஸ்பெசிஃபிக் முன்னாடி வருது, அவ்வளோதான். சரியா? நம்ம வெறும் ஒர்க்காக இருந்தவன் என்ன ஆகிறான்? ஸ்பெசிஃபிக் ஒர்க். யூனிட் பார்த்தீங்கன்னா ஜூல் பெர் கேஜி தான். டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா எல் ஸ்கொயர் டி பவர் -2. வெரி குட். அடுத்தது ஸ்மால் யூ. ஸ்மால் யூனா அவனை சொல்லுங்க. கேபிட்டல் யூ பை மாஸ். பேர் என்ன வைக்கலாம்? வெரி குட். ஸ்பெசிஃபிக் இன்டர்னல் எனர்ஜி. சரியா? யூனிட் ஜூல் பெர் கேஜி தான். டைமென்ஷன் டி பவர் -2. சரியா? இது வரைக்கும் எல்லாமே கரெக்டாக புரியுதுல்ல? அடுத்தது எஸ். எஸ்னா கேபிட்டல் எஸ் பை மாஸ் வரும். பேரு ஸ்பெசிஃபிக் என்ட்ரோபின்னு பேர் வச்சிடலாம். நம்ம தான் பேர் வைக்கணும். இப்போ நமக்கு ஒரு குழந்தை பிறந்தா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தான் பேர் வைக்கணும். பெற்றுட்டு ஒன்றும் பேர் வைக்காம விட்டோன்னா அவ்வளோதான், ஊரே முழிக்கும்ல. ஸ்பெசிஃபிக் என்ட்ரோபி. யூனிட்டு ஜூல் பெர் கேஜி கெல்வின். அப்போ எல் ஸ்கொயர் டி பவர் -2 தீட்டா பவர் -1. சரியா? அடுத்தது அதே போல ஸ்பெசிஃபிக் கிஃப்ட் ஃபங்க்ஷன், ஸ்பெசிஃபிக் எல்மோட்ஸ் ஃபங்க்ஷன். ஸ்பெசிஃபிக் கிஃப்ட் ஃபங்க்ஷன் வந்து ஸ்மால் ஜி. ஸ்மால் ஜி ஈக்குவல் டு கேபிட்டல் ஜி பை எம். அதே ஸ்மால் எஃப் கேபிட்டல் எஃப் பை எம். ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக் கிப்ஸ் ஃபங்க்ஷன். இது ஸ்பெசிஃபிக் எல்மோட்ஸ் ஃபங்க்ஷன். யூனிட்டு எனர்ஜி யூனிட் தான். அப்போ ஜூல் பெர் கேஜி தான் வரும். இங்கேயும் ஜூல் பெர் கேஜி தான் வரும். டைமென்ஷன் எல் ஸ்கொயர் டி பவர் -2. இங்கேயும் எல் ஸ்கொயர் டி பவர் -2 வரும். அவ்வளோதான். ஸோ இப்போ லோயர் கேஸ் லெட்டரும் கற்றுக்கிட்டோம். இதில் என்னென்னா ப்ரெஷருக்கு ஸ்பெசிஃபிக் ப்ரெஷர்னு எதுவும் கிடையாது, டெம்பரேச்சருக்கு ஸ்பெசிஃபிக் டெம்பரேச்சர்னு ஒன்றும் கிடையாது. சரியா? ஸோ அங்கே ஒரு 10, இது ஒரு 8, 18. சரியா? 18 வந்து ஃபேமஸான விஷயம். ஏன் அப்படின்னா 18ஆம் படிக்கட்டியாருன்னா எல்லாம் சரணம் மையப்பா. அப்போ எத்தனை படிக்கட்டு வச்சுருக்காங்க? 18 படிக்கட்டு தான் வச்சுருப்பாங்க. ஸோ வந்து இந்த 18 தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். 1.5 டசன் தெரிஞ்சதுன்னா நீ பக்கா தெர்மோடைனமிக்ஸ் இன்ஜினியர். சரியா? கரெக்டாக 10 அப்பர் கேஸ் லெட்டர், 8 லோயர் கேஸ் லெட்டர், 10 கூட்டல் 8
18 தெரிஞ்சா நீ வந்து உன்னை என்ன சொல்லுவாங்க, பக்கா தெர்மோடைனமிக்ஸ் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. சரியா? பக்கா தெர்மோடைனமிக்ஸ் இன்ஜினியர் அதுக்கு இதான் இது. சரி.